வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ரிடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ரிமைனிங் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா ஜென்ரலாகவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து யுனரி ஆப்ரேட்டர்ஸ், இன்னொன்று பைனரி ஆப்ரேட்டர்ஸ். யுனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பரண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அது யுனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னுவாங்க. பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆப்பரண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அது பைனரி ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு ஆப்ரேட்டர்ஸை வச்சு, அதாவது ஒரே ஒரு ஆப்பரண்ட்டை வச்சு நம்ம எந்த ஒரு கால்குலேஷனும் போட முடியாது. கரெக்ட்டுங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பிளஸ் நம்பரா இல்ல மைனஸ் நம்பரா, அதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பரான்னு சொல்லி மட்டும் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதான் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா -3 +4. இந்த இடத்துல -3ன்றது நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர். இது பாசிட்டிவ்க்கு பிளஸ் போடலாம், போடாம இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க பிளஸ் போட்டு காட்டியிருக்கேன். ரெண்டாவது பைனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டு ஆப்பரண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கிறப்ப நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் போடலாம். என்னென்ன கால்குலேஷன் போடலாம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், பவர், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல வரும். இதை பாருங்க, எக்ஸாம்பிளோட இங்க நான் காட்டியிருக்கேன். நான் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னா டெசிமல் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பார்க்கறதுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்ட்டு. நம்ம இதே நீங்க வந்து பைனரி யூஸ் பண்றீங்க அப்படின்னம்னா அந்த வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ், அதாவது அன்னோன் வேல்யூ வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ரிசல்ட் உங்களுக்கு அன்னோனா வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு 15, d ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அடிஷன்னா நமக்கு தெரியும், a பிளஸ் பின்னா 5 பிளஸ் 3 8. சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 5 மைனஸ் 3 2. மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 15 வரும். கரெக்ட்டுங்களா? டிவிஷன் மாடுலஸ்ல என்ன வரும்? டிவிஷன் எடுத்தோம்னா நமக்கு கோஷன்ட் வேல்யூ தரும். மாடுலஸ் எடுத்தோம்னா நமக்கு ரிமைண்டர் வேல்யூ தரும். பவர் எடுத்தோம்னா 5 ஸ்டார் ஸ்டார் 3ன்னு போடுவோமா, போட்டா 125 நமக்கு வரும். இதுதாங்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெரிலாக பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் நம்பரை நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னம்னா அது கண்டிப்பா நீங்க ரியல் ஆர் இன்டிஜர் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா அது இன்டர்னலாவே டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதே வந்து நீங்க ஒரு இந்த ஃபார்மேட், அதாவது சைஸ், பேஸ் ஃபார்மேட், நம்பர், இந்த ஃபார்மேட்ல ஒரு நம்பரை வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா அது இன்டர்னலா டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நமக்கு வேற வேல்யூ வரும். ஸோ அப்போ ஆப்ரேஷன் வந்து நமக்கு இன்கரெக்டா வரும். இங்க எக்ஸாம்பிளோட காட்டியிருக்கேன். -15/5 இப்படி கொடுத்துருக்கேன்னா இதை வந்து நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி பேஸ் ஃபார்மேட் மாதிரி போட்டு இந்த மாதிரி 16 பிட் பைனரியா ஹெக்ஸாவா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பைனரி நம்பரால நான் 1 சும்மா ரெப்ரசென்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா இன்கரெக்ட் ரிசல்ட் தாங்க வரும். ஸோ நம்ம வந்து நீங்க நெகட்டிவ் நம்பர் நம்ம யூஸ் பண்றோம், ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா நம்ம கண்டிப்பா ரியல் ஆர் இன்டிஜர் டேட்டா ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆப்பரண்ட்டை கம்பேர் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து பூலியன் வேல்யூவா கொடுக்கறதா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், மூணு ஆப்ரேஷன் இருக்கு. நமக்கு ஜென்ரலாவே அண்ட் ஆர் நாட்டோட ஆப்ரேஷன் தெரியும். அண்டுனா வந்து என்ன அர்த்தம்? ரெண்டு வேல்யூமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ வரும். ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நமக்கு ஃபால்ஸா இருந்தா கண்டிப்பா ஃபால்ஸ் தான் வரும். ஆர்ன்றது ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து 1ன்னு வரும். நாட்டுன்றது அது இன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா நாட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் அண்ட் வைல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப வந்து a ஈக்குவல் டு 3 அண்ட் b ஈக்குவல் டு 2வா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம எழுதுறோம்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து இப்ப ரெண்டுமே ட்ரூவான்னு பாருங்க. ஏவோட வேல்யூ எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுத்துருக்கேன், பியோட வேல்யூ எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே ட்ரூ, அப்படி ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இடத்துல அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ன்றது எய்தர் ஒன், ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா ஓகே. இந்த இடத்துல ஏ பாருங்க, நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம், இங்க 6ஓட கம்பேர் பண்றப்ப இது ஃபால்ஸ். பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கோம், இது வந்து 2ன்னு இருக்கு. ஸோ இது வந்து ட்ரூ. எய்தர் ஒன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே நமக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நாட் எப்படி யூஸ் பண்றோம்? a ஈக்குவல் டு 5, ஏவோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 5 பாக்குறோம், இல்ல நாட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் இது இல்லாம இருந்தா எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்ற மாதிரி போடுவோம் இல்லைங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த லாஜிக்கல் நாட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பேர்லயே பாருங்க பிட்வைஸ்
மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பிட் பை பிட்டா வந்து ஆப்பரேஷன் பண்றத பிட்வைஸ் ஆப்பரேட்டர். இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா 2 ஆப்பரண்டோட லென்த் ஒரே மாரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆப்பரண்டோட லென்த் வந்து 5 பிட்ன்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு ஆப்பரண்டோட லென்த் வந்து 4 பிட்டா இருந்துச்சுன்னா, அதுல 0 போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 பிட்டுக்கு கொண்டு வந்துடணும். அப்பனா தான் இந்த பிட்வைஸ் ஆப்பரேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எக்ஸும் இசட்டும் என்னவா இருக்கோ அப்படியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். இதுல என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிட்வைஸ் நாட், பிட்வைஸ் அண்ட், பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் நாண்ட், பிட்வைஸ் நார், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், பிட்வைஸ் நார், இந்த மாதிரி வந்து பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. இது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப பிட்வைஸ் அண்ட் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆப்பரண்ட், இது ஒரு ஆப்பரண்ட். ஓகேங்களா? ஜீரோவை அன் பண்ணா நமக்கு ஜீரோ தான் வரும். ஜீரோவை ஒன்னையும் அன் பண்ணா நமக்கு ஜீரோ தான் வரும். ஜீரோவோட நம்ம எது பண்ணாலுமே நமக்கு என்ன வரும்? ஜீரோ தான் வரும். நெக்ஸ்ட் ஒன்னையும் ஜீரோவை அன் பண்ணா நமக்கு ஜீரோ. ஒன்னையும் அன் பண்ணோம்னா ஒன்னு எக்ஸையும் அன் பண்ணா நமக்கு என்ன வரும்? எக்ஸாவே தான் இங்க ட்ரீட் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸை ஜீரோவையும் அன் பண்ணா ஜீரோ, எக்ஸை ஒன்னையும் அன் பண்ணோம்னா எக்ஸை அன் பண்ணா நமக்கு என்ன வரும்? எக்ஸ். நாட்ன்றப்ப நமக்கு என்ன? இன்வெர்ஸ் ஆப்பரேஷன். கரெக்ட்டுங்களா? ஜீரோனா ஒன்னு, ஒன்னுனா ஜீரோ. எக்ஸ்ன்றப்ப நமக்கு எக்ஸா தான் வரும். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு 4 பிட்டோட வச்சு பண்ணியிருக்கேன், அன் பண்ணியிருக்கேன். 4 பிட் 1110, 4 பிட் 0100. இங்க பிட்வைஸ் தான் சொல்லியிருக்குமா? ஸோ பிட் பை பிட்டா பண்ணுங்க. 0வை அன் பண்ணா 0, 1 அன் பண்ணா 0, 1 அன் பண்ணா 1, 1 அன் பண்ணோம்னா 0. இதுதாங்க பிட்வைஸ் ஆப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ். ரிடக்ஷன் ஆப்பரேட்டர்ஸ் அதாவது பேர்லயே இருக்குது. அதாவது ரிடக்ஷன், ரெடியூஸ் பண்றது. அதாவது ஒரு வெக்டார் வேல்யூவைய ஒரு சிங்கிள் பிட்டா வந்து ரெடியூஸ் பண்றத ரிடக்ஷன் ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு பிட் பை பிட்டா வந்து இந்த ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துலலாம் ஒரு மல்டி பிட் வெக்டார் வேல்யூவை சிங்கிள் வேல்யூவா நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி இடத்துலலாம் ரிடக்ஷன் ஆப்பரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. A equal to 1011 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து என்னென்ன ஆப்பரேஷன் இருக்குதுன்னா அண்ட் ஆப்பரேஷன், ஆர், எக்ஸ்ஆர், நாண்ட், நார், எக்ஸ்நார்னு சொல்லி ஆப்பரேஷன் இருக்குங்க. இப்ப அண்ட் ரிடக்ஷன் பாருங்க. 1011 இதை வந்து நம்ம என்ன சொன்னோம்? 1/1. அதாவது லெஃப்ட் டு இருந்து ரைட் சைடு 1/1 நம்ம என்ன பண்ணுவோம்? அன் பண்ணிக்கிட்டு வரணும். ஏன்னா வந்து மல்டி பிட்டா வந்து சிங்கிள் பிட்டா நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஒன்னையும் அன் பண்ண நமக்கு என்ன வரும்? 1. 1 அன் பண்ணா 0, 0 அன் பண்ணா நமக்கு 0 வரும். ஆர் பாருங்க. 1 நம்ம ஆர் பண்ணா 1, 10 ஆர் பண்ணா 1, 1 ஆர் பண்ணோம்னா 1 தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்ஆர். 1 நம்ம எக்ஸ்ஆர் பண்ணா 0, 0 எக்ஸ்ஆர் பண்ணா 0, 1 எக்ஸ்ஆர் பண்ணா 1. இந்த நாண்ட், நார், எக்ஸ்நார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இன்வெர்ஷன் தான். கரெக்ட்டுங்களா? அதனால நான் அப்படியே டைரக்டா இங்க வேல்யூ பிளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுதாங்க ரிடக்ஷன் ஆப்பரேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.